29 சொல்லப்பட்டிருக்குது. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொண்டு பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு உடனே கீழ்ப்படிந்தார். நாட்கள்ல கீழ்ப்படுகிற காரியங்கள் தேவன் எந்த ஒரு கடினமான காரியம் சொன்னாலும் சரி, லகுவான காரியங்கள் சொன்னாலும் சரி, நாம் தேவனுக்கு உடனடியாக ஏன் ஆண்டவர் இந்த கொஸ்டின் கேட்காதபடிக்கு உடனடியாக நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாட்கள்ல கர்த்தர் சொல்ற லகுவான காரியங்கள் எல்லாம் எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனா சில காரியங்கள், கடினமான காரியங்கள் எல்லாம் செய்யறதற்கு யோசிப்பாங்க. ரொம்ப உலக பிரகாரமா அசுத்தத்துல வாழ்கிறவர்களுக்கு சடனா போய் ஏசப்பா சொல்வாரு, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லுவாரு. அது கொஞ்சம் கடினமா இருக்கும். இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி சொல்றது, ஒருவேளை அடிச்சிருவாங்களோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதை உடனே மந்திரிக்கு சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் பிலிப்பு